வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. காத்தியாயினி தேவி. நம்ம இந்த நவராத்திரி கொண்டாடும் போது லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3 பேருக்கும் அவர்களுடைய அம்சங்களா இருக்கக்கூடிய தேவிகளுக்கும் தான் இந்த நவராத்திரி பூஜையில வழிபாடு நடத்துறோம். அப்படி நவராத்திரியில 6ஆம் நாளாக நம்ம வழிபடக்கூடிய தேவி யாருன்னா காத்தியாயினி தேவியை தான் நம்ம வழிபடுறோம். சரி, வருடத்துல ஒரு முறை அந்த நவராத்திரி அப்ப 6ஆம் நாள் அப்பதான் அவங்கள வழிபடணுமா? மற்ற நாட்கள்ல வழிபடக்கூடாதா? ஏன் கோவில் இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்கறதுக்கு இங்க இந்த பதிவுல பதில் இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், காத்தியாயினி தேவிக்கு தனி கோவில் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. அப்படி அந்த காத்தியாயினி தேவியை வழிபடும் போது நமக்கு என்ன என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும், எப்படி அவர்களை வழிபடணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். காத்தியாயினி தேவி ஏறிய அவர்களுடைய அம்சத்தை பற்றியும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காத்தியாயினி அம்மனை பத்தி பார்ப்போம். கல்யாண வர அருளும் காத்தியாயினி அம்மன் அவர்களை பற்றி தான் நம்ம பதிவுல பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. குன்றத்தூர் இருக்கிறது எந்த இடம்? குமரன் இருக்கும் இடம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில தான் பெரிய புராணம் அருளிய சேக்கிலார் சுவாமிகள் பிறந்த ஊர். அந்த ஊர்ல இருந்து திருநீர்மலை செல்லக்கூடிய அந்த சாலையில தான் கல்யாண வர அருளும் காத்தியாயினி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. குன்றத்தூருக்கு பக்கத்துல தான் அமைந்திருக்கு இந்த காத்தியாயினி அம்மன் கோவில். இந்த கோவில்ல ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. என்னன்னா, ஒரு மரப்பெட்டிக்குள்ள மகாமேரு சக்கரத்துடன் கல்யாண பலம் அருளும் கல்யாண குருபரம் அருளும் ஓலைச்சுவடிகள் அமைஞ்சிருக்கு பாருங்க. அதாவது மகாமேரு சக்கரத்தோட கல்யாண குருபலம் அருளும் ஓலைச்சுவடிகள் அதுல அமைந்திருக்கு. இந்த மரப்பெட்டிக்குள்ள ரொம்ப காலமா பண்டைய காலத்துல இருந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதனை இதுவரைக்கும் யாருமே திறந்து பார்க்கவே இல்லை அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா பாருங்க, நம்மளுடைய விசேஷம் நமக்காக காத்தியாயினி அம்மன் இந்த பராப வருடம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அப்ப சித்திரை வருஷ பிறப்பு அன்னைக்கு தான் அந்த மரப்பெட்டியை திறந்து பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விசேஷம் நமக்காக நடந்திருக்குன்னு பாருங்களேன். நம்ம இந்த காத்தியாயினி தேவிய தேடும் போது அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடுற நிலையில நமக்கு இந்த செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. ரொம்ப காலமா அந்த மரப்பெட்டிக்குள்ளேயே இருந்த இந்த கல்யாண குரு வரம் தரும் அந்த ஓலைச்சுவடிகள் மகாமேரு சக்கரத்தோடையே கூட இருந்திருக்கு அப்படிங்கிறது, அதையும் நாம காண கிடைச்சிருக்குங்கிறது நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கோம், அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னும் சொல்லலாம். இந்த காத்தியாயினி அம்மன் கோவில் கருவறை முழுக்க சந்திரகாந்த கல்லால் நிறுவப்பட்டிருக்கு. கோவில் கட்டப்பட்டிருக்கிறது சந்திரகாந்த கல்லால் நிறுவப்பட்டிருக்கு பாருங்க. இந்த கருவறைக்குள்ளதான் இந்த மரப்பெட்டி எத்தனை காலமும் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா அதனை யாருமே திறந்து பார்க்கல. என்ன இருக்கும், விசேஷங்கள் இருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் இப்ப இந்த பராபவ ஆண்டு வருஷ பண்டிகை சித்திரை மாதம் முதல் நாள் அன்னைக்குதான் திறந்து பக்தர்கள் அத்தனை பேருக்கும் காட்சி கொடுத்திருக்காங்க. அந்த மகாமேரு சக்கரத்தின் வாயிலாக காத்தியாயினி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த அம்மனை நாம் தரிசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன 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 பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, தாரதோஷம் இருக்கு, கலத்திர தோஷம் இருக்கு,
சர்ப்பதோஷம் இருக்கு, இப்படி ஏகப்பட்ட தோஷங்கள் இருப்பதனால திருமண தடை ஆகிட்டே இருக்கு, திருமண பாக்கியமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கக்கூடிய இளம் பெண்கள் ஆண்களாக இருக்கட்டும், இல்ல அவர்களுடைய பெற்றோர்களாகட்டும், இங்க வந்து தரிசனம் பண்ணும்போது காத்தியாயி அம்மனை தரிசனிப்பதோடு கூடவே அந்த மரப்பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த மகா யந்திரம், மகாமேரு யந்திரம், மகாமேரு சக்கரம் இல்லைங்களா, அந்த சக்கரம், அதற்குடையே இந்த கல்யாண குரு ஓலைச்சுவடிகளையும் தரிசனம் செய்யும் போது சீக்கிரமாகவே திருமணம் நடந்து நீங்க பார்த்ததை முடிச்சிட்டீங்கல்ல, உடனேயே உங்களுக்கு கல்யாணம் தான் போங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேருமே சொல்லும் போது நமக்கு ஆசிகள் வழங்குற மாதிரியே ஒரு நினைவு இருக்கு. நமக்கு அந்த காத்தியாயினி அம்மையே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது போல ஒரு உணர்வு ஏற்படுது பாருங்க. இந்த கோவில் எப்ப திறந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, தினமுமே காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கு. சாயந்தரம் 5 மணி முதல் மாலை நைட்டு இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கு இந்த கோவில். இதுல கல்யாண வரத்துக்காக நம்ம போகும்போது, கல்யாண பாக்கியம் வேண்டும்னு வேண்டி கொண்டு போகும்போது, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நாம போய் கல்யாண வரம் வேண்டி வழிபடணும். அன்றைக்கு அந்த மகாமேருவும் மகாமேரு சக்கரமும் கூடவே அந்த ஓலைச்சுவடிகள், கல்யாண பாக்கியம் தரக்கூடிய, குருபலம் தரக்கூடிய சுவடிகளில் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து திறந்திருப்பார்கள். நாம் தரிசனம் பெறும் வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாட்களிலும் கண்டிப்பாக அந்த மரப்பேட்டியை திறந்து பக்தர்களுக்கு மகா சக்கரம், மேரு சக்கரம் நமக்கு தரிசனம் கொடுக்கிறது. அந்த குருபலம் கொடுக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடிகளும் சேர்த்து எவ்வளவு பெரிய விசேஷம்னு நான் நினைச்சு புல்லரிச்சு போறேன் பாருங்க. நாம் பார்க்கும் நேரம், நாம் செல்லும் போதுதான் இந்த நிகழ்வு நடந்திருக்குங்கிறது நமக்காகவே காத்தியாயினி அம்மன் கொடுத்த மாதிரி இருக்கு. அதனால எல்லோருமே சொல்றேன், திருமணத்திற்காக ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தயவு செய்து இந்த காத்தியாயினி அம்மன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று விட்டு வாங்க. கோவில் எப்பொழுதுமே திறந்திருக்கும். திருமண பாக்கியத்திற்காக நீங்க வழிபட போகணும்னா மட்டும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல போய் அங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி செய்துட்டு வாருங்க. அதே போலவ எப்பவும் இங்க பூஜை பிரபலமா நடந்துகிட்டு இருக்கிறது எப்பெல்லாம் தினமும் கோவில் திறந்திருந்தாலும் செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்கள் எல்லாம் நல்ல ஒரு மகா மேரு ஹோமம் பண்றாங்க, அப்புறம் சௌபாக்கிய ஹோமம் பண்றாங்க, அப்புறம் காத்தியாயினி புத்திரிதா ஹோமம் பண்றாங்க. அப்படி அந்த காத்தியாயினி புத்திரிதா ஹோமம் பண்ணும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்க திரி தம்ப அப்படிங்கிற அந்த மூலிகையை கொடுக்குறாங்க. அந்த மூலிகையை சாப்பிடக்கூடியவர்களுக்கு உடனே கரு உற்பத்தியாகி குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கிரிநிம்ப மூலிகைங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமா சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்துல தான் அதுவும் நமக்கு பிரசாதமாக கிடைக்கிறது. அதனால பௌர்ணமி அன்னைக்கு நீங்க போனீங்கன்னா இந்த காத்தியாயினி புத்திரதா அந்த ஹோமம் பண்ணிட்டு இந்த கிரிநிம்ப மூலிகையை நமக்கு கொடுக்குறாங்க. கிரிநிம்ப மூலிகைங்கிறது ஒரு விருட்சத்தோட இலைகள் தான் அது. அந்த மூலிகையை நமக்கு கொடுத்து அதை சாப்பிடும் முறையை சொல்லும் போது, அதை நாம சாப்பிடும்போது கண்டிப்பாக கரு உற்பத்தியாகி உங்களுக்கு வாரிசு தோன்றும் அப்படின்னு அவங்க உறுதியா சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் கோவிலுக்கு போயிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா இந்த வேண்டுதல்கள்லாம் வேண்டி திருமண பாக்கியம் முடிந்து அங்க வந்திருக்கிற தம்பதிகளையும், குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபட்டு அங்க வந்திருக்கக்கூடிய குழந்தையோடையே வந்திருக்கக்கூடிய அந்த தம்பதிகளையும் பார்த்து நாம ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், காத்தியாயினி அம்மனுக்கு உற்சவ விக்கிரகமும் இருக்கு. பூஜை நேரங்கள்ல உற்சவ விக்கிரகத்தையும் மூளை அந்த கருவறைக்கு கொண்டு சென்று அதற்கும் தினமும் பூஜை செய்து வராங்க பாருங்க. எவ்வளவு பேரு பெற்றிருப்போம். அதோடு இல்லாம திருமண வாக்கியம் கை கிட்டுவதுடன் மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம இருக்காங்க பாருங்க. குடும்பமே பிரிஞ்சு இருக்கு, தனித்தனியா இருக்குன்னு சொல்றது, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்கிறது,
எப்ப பாரு பிரச்சனைகள் ஒன்றாக இருந்தாலும் பிரச்சனைகளா இருக்கிறது இல்ல, பிரச்சனைகளாலேயே பிரிந்து இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களும் அங்க வந்து பூஜை செய்து வழிபாடு செய்து காத்தியாயி அம்மனிடம் வேண்டும் போது எல்லா ஒற்றுமையும் கிடைத்து மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் எல்லோரும் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்தும் இருந்து திரும்பவும் இங்க வராங்க. வழிபாடு நடத்தினதுனால கிடைத்ததற்காக நன்றியுடன் திரும்ப வந்து அவங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு எல்லோரும் போயிட்டு வரணும். அதோட நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும் காத்தியாயினி அம்மன். எல்லோருக்கும் மனசுல இருக்கக்கூடிய இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு வைபவம் நடக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க, பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு. அந்த காத்தியாயினி அம்மனிடம் நாமளும் வேண்டிக்குவோம், எல்லோருக்கும் இங்க வரக்கூடிய எல்லோருக்கும் திருமண வைபவம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், நல்ல குழந்தை பாக்கியம் கிட்டணும் அப்படின்னு காத்தியாயினி அம்மன்கிட்ட நாமளும் வேண்டிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை பார்க்குறவங்க இது மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க தயவு செய்து இந்த காத்தியாயினி அம்மனை ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க. குன்றத்தூர்ல முருகன் கோவில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருநீர்மலை போகக்கூடிய சாலையிலேயே தான் காத்தியாயினி அம்மன் இருக்காங்க. அதனால தயவு செய்து இது மாதிரி இருக்கவங்க போயிட்டு வாங்க, பரிகாரத்துக்காகவாது அங்கேயும் போயிட்டு வாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம். பாய்.